நமக்கு 23ஆந்தேதி 251 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. ஏசி 21 ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 15ஆந்தேதி வீடியோ போட்டிருப்பேன். 15ஆந்தேதி வீடியோவில் பாருங்கள், ஃபாலோ நம்பர்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதில் ஏசி 21 ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, எப்படின்னா இந்த 716 அப்படின்னு வந்தபோது ஏசி 21 ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கு 251 அப்படின்ற நம்பர் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸில் சொல்லிட்டு நான் எழுத்தில் அங்கே போடாமல் விட்டேன். அதான் நேற்று ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டு மெசேஜ் பண்ணார். நீங்கள் எழுதி வச்சுருந்தா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பேன், மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் சில பேர் 21 ஃபாலோ பண்ணியிருக்காங்க. நேற்று 7557 ஏபியில் ஒருத்தர் 754 அப்படின்னு சொல்லி போட்டேன். நீங்கள் 754 தான் சொன்னீங்க, அப்படியே போட்டேன், 25 மாற்றவே இல்லை அப்படின்னு. அதாவது நம்ம இதுலேருந்து எடுத்தோம், இந்த 03 75 65 அதுலேருந்து இந்த கேப்பில் இருக்கிற இந்த 75மே நம்ம எடுத்தோம். அதோட நாம் 58 85 எடுத்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த 5ன்ற நம்பர் வந்தாலே திரும்ப நமக்கு 50ன்ற நம்பர் கேமில் வரும்னு நம்ம ரொம்ப மாதமாக பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு 6 மாதத்துக்கு மேலே, அது ஒரு வருஷமாகவே அப்படி தான் வந்துட்டுருக்கு. ஒரு வருஷத்துக்கு மேலே அப்படி தான் வந்துட்டுருக்கு. அதனால் பாருங்கள், கரெக்டாக 5 5 அப்படின்னு வந்தது. ஸோ பாருங்கள், இந்த 5 வந்தாலே மறுநாள் நீங்கள் 05ன்ற நம்பரு தாராளமாக ப்ளே பண்ணலாம். வரல அப்படின்னாலுமே ஒரு டைம் 2 டைமு வராமல் இருக்கும். ஆனால் மறுபடியுமே கண்டிப்பாக வரும் இந்த மெத்தட். பாருங்கள், அந்த மாதிரி 05ன்ற நம்பர் 5ன்ற நம்பர் கேம் உள்ளே வந்துச்சுன்னா மறுநாள் 05 ஆல் போர்டில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மாதத்தில் ஏபிபிசிஎஸ்சியில் எந்தெந்த நம்பரெல்லாம் கரெக்டாக அடிச்சுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், 11 சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சார்ட் பார்க்குற எல்லாருக்கும். எதுக்கும் ஒரு சில பேருக்கு சார்ட்டு பார்க்குறதுக்கு டைம் இருக்காது, அவங்களுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த 11 அடுத்து பார்த்திங்கன்னா ஏசி 11, முதல்ல பிசி 11 ஏசி 11, அப்புறம் ஏபி 11 வரணும். கரெக்டாக ஏபி 11 வந்துச்சு. ஓகேவா, ஏபி 11 வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 74 அப்படின்ற நம்பரு பாருங்கள், முதல்ல ஏசி 74, ஏசி 74, அப்புறம் பிசி 74, அப்புறம் ஏபி 74. இல்லை ஃபஸ்ட்டு இங்கே ஏசி, அப்புறம் இங்கே ஏபி, அப்புறம் இங்கே பிசியில் இந்த 74 அப்படின்ற நம்பர் கரெக்டாக வந்துச்சு. அதோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த பிசி 84, இங்கே ஏசி 84, ஏபி 84 அப்படின்ற நம்பர் வரணும். ஆனால் ஒரு சில பேட்டர்னு வரமாட்டேங்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த 11ன்ற நம்பர் கரெக்டாக வந்துச்சு. அதே மாதிரி அதோடு சேர்ந்த இந்த 84ன்ற நம்பரு இன்னுமே வரல. ஏபியில் பார்த்திங்கன்னா பிசியில் இருக்குது, ஏசியில் இருக்குது. ஏபியில் ஒரு 84 எதுக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஏபியில் ஏசியில் ஃபஸ்ட்டு நமக்கு 035 அப்படின்னு ஒரு நம்பர் வந்தது. மறுபடியுமே 065 வந்தது. இந்த மாதிரி ஏசியில் போன மாதம் 72, இங்கே ஒரு 72 வந்தது. மறுபடியும் உடனே ஒரு 72 வந்தது. ஆனால் இங்கே அந்த 05 இன்னுமே வரல. அப்போ ஏசியில் ஒரு 05 திரும்ப வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தில். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிசி 47 இருக்குது. அப்போ இந்த பிசி 47 ஏசியில் ஏபியில் எங்கேயாவது திரும்பி வருமா அப்படின்னு சொல்லிட்டு 4ன்ற நம்பர் உங்களுக்கு கெஸ்ஸிங் வரும்போது அந்த 74 ஞாபகம் வச்சுங்க. இப்போ 7 3 முறை வந்தது. அதே மாதிரி ரெண்டுமே ஏ போர்டில் 3 முறை அதே ஏசி நம்பர் அப்படியே வந்துருச்சு. அப்போ அதே மாதிரி திரும்பவும் ஏதாவது ஒரு நம்பரு ஏசியில் பிசியில் வருதான்னு பாருங்கள். இப்போ நமக்கு அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், 81 இருக்குது, இங்கே 37 இருக்குது. அதாவது ஏ போர்டு ஆப்போசிட் வச்ச நம்பரு. அது அந்தளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகலை. இங்கே பார்த்தீங்கன்னா 37, அதாவது ஏசியில் 37 இருக்குது, இங்கே 34 இருக்குது, அப்புறம் இங்கே 84 இருக்குது. அப்போ 34க்கு 84 அப்படின்னு வரும்போது இந்த 37க்கு இங்கே 87 வந்துச்சு. கரெக்டாக பாருங்கள், ரெண்டே நம்பர் தான், ஏ போர்டு 3 வச்ச நம்பரு. 37 முதல்ல 34க்கு இங்கே 84ன்னு வந்துருச்சு, ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு. இந்த 37க்குமே இங்கே 87 வந்துருச்சு. அப்போ 3 இன்னொரு தடவை ஏ போர்டில் வந்ததுன்னா அந்த நம்பரை எடுத்து நாம் ஏ போர்டில் அதுக்கு 8ன்ற நம்பர் வச்சு சி போர்டில் அப்படியே வச்சு ஃபாலோ பண்ணலாம். எப்படின்னா இதே தான், சேம் தான். இந்த 74க்கு 29 அப்படின்னு வந்தது.
இந்த 75க்கு இங்கே 20ன்னு வந்தது. இந்த 76க்கு இங்கே 21 அப்படின்னு வந்துச்சு. அந்த 76 வச்சு தான் நான் 21 ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு 251 அப்படின்னு சொல்லி டைரெக்டாக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 15ஆந்தேதி போட்டிருப்பேன். எதுக்கும் ஒரு தடவை அதை பார்த்துக்குங்க. இப்போ நமக்கு அதே மாதிரி இங்கே 34க்கு 84, அப்புறம் வந்து ஒரு 3, இங்கே 37க்கு ஒரு 87 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்த 3 அப்படின்னு வரும்போது அதை வச்சு ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 61, இங்கே ஒன்று 61. இப்போ லாஸ்ட்டாக இங்கே ஒரு 61, அதாவது பிசியில் 2 61 இருக்குது, ஏசியில் ஒரு 61 இருக்குது. அதுக்கு ஒரு வேளை ஏபி 61 அப்படின்ற நம்பரு வருமானு பாருங்கள். ஏ போர்டில் உங்களுக்கு 6ன்ற நம்பர் கெஸ்ஸிங் வரும்போது ஏபி 61 ஒரு செட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இப்போ நமக்கு பாருங்கள் 06 அப்படின்ற எப்போவுமே ஒரு 06, 08 கேமில் வந்தால் 07 வரும். அப்படி இல்லை ஒரு 08, 09 அப்படின்னு வந்தாலுமே 07 கேமில் வரும். 06, 07 அப்படின்னு கேமில் வந்துச்சுன்னா 08மே சீக்கிரமாக வந்துடும். இது நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதத்தில் ஒரு 06 அப்படின்னு ஒரு நம்பர் வந்துருச்சு. அடுத்து 08 அப்படின்ற ஒரு நம்பரும் வந்துருச்சு. அப்போ 07 கேமில் கண்டிப்பாக வந்தே ஆகணும். நீங்கள் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு 5-6 நாளில் 0770 அப்படின்ற நம்பரை ஃபாலோ பண்ணுறவங்க 0770 எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். அதோடு பார்க்கும்போது நமக்கு இந்த 08 அப்படின்ற நம்பரு ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த 08 ஏபியில் வந்தது. கரெக்டாக இந்த கேப் நாள் பார்த்திங்கன்னா 5 நாள் விட்டு இங்கே பிசியில் 08 இருக்குது. ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகிருக்கு. இப்போ திரும்ப நமக்கு 5 நாள் ஆயிடுச்சு. இந்த 08க்கும் இந்த 08க்கும் இந்த 08க்கும் 5 நாள் மறுபடியும் இங்கே வந்து இப்போ இங்கே வருது. இப்போ இங்கே வரும்போது நமக்கு ஏசி 08 அப்படின்ற நம்பர் வரணும். ஒருவேளை இந்த 08 இங்கே 08 வந்துச்சு, இந்த ஏபியில் இருக்கிற 40 இங்கே பிசி 40 அப்படின்னு ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா இங்கே 08 அங்கேருந்து 5 நாள் விட்டு பிசியில் 08. அப்போ இங்கே ஏபியில் இருக்கிற 40 எடுத்து பிசியில் ஒரு வேளை 40 அப்படின்னு வச்சா நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதே பாக்ஸில் ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆகி தான் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? அதனால் பிசி ஒரு வேளை 40 அப்படின்னு நம்பர் வச்சா 7 அப்படின்ற நம்பர் வைக்கலாம். ஒரு நம்பரு 9ன்ற நம்பருக்கு இங்கே 8ன்னு வந்திருக்கு. அதுக்கு ஒரு வேளை 7 அப்படின்னு வச்சு 740 அப்படின்னு ஒரு வேளை அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே பாக்ஸை நம்ம இந்த பாக்ஸை ஃபுல் ஆப்போசிட் பண்ணி பாருங்கள். அதாவது 534 அப்படின்னு வரும். அப்போ 40 அப்படின்னு நீங்கள் வைக்கும்போது 340 அப்படின்னு ஒரு வேளை வைக்கலாம். 340 அப்படின்ற நம்பரு எதுக்கும் டைரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இங்கே இந்த 08 இந்த 08 பிசி 08 வரும்போது இந்த 9க்கு ஆப்போசிட்டிங் வந்துச்சு. அப்போ நமக்கு இந்த 40ன்ற நம்பரு பிசி அடிக்கும்போது இந்த 8ன்ற நம்பருக்கு இங்கே 3 அப்படின்ற நம்பரு வரலாம். அதனால் 340 அப்படின்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணுங்கள். அப்படி 340 அப்படின்னு நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நாம் அதை ஏசி 80 அப்படின்னு நம்பரு ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம இங்கே ஏபி 08, இங்கே பிசி 08, இப்போ இங்கே ஏசி 08 அப்படின்னு ஒரு நம்பரை ட்ரை பண்ணுங்கள். ஏசி 08 அப்படின்னு ட்ரை பண்ணும்போது நாம் இங்கே இந்த 1ஆந்தேதி ரிசல்ட்லேருந்து இந்த ஏ போர்டில் இருக்கிற 087 கேமில் வரும் அப்படின்னு எடுத்தோம். அதுலேயுமே 87, 78 நிறைய முறை வந்துருச்சு. அதே மாதிரி இந்த 514 பாக்ஸ் வரும் அப்படின்னு எடுத்தோம். அதுவுமே நமக்கு 45, 54ன்னு தனியாக 45ன்னு வந்துருச்சு. ஆனால் 15ன்ற நம்பரும் 51 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறையா வந்துருச்சு. ஸோ இந்த 51மே இந்த மாதத்தில் ஏசியில் ஒரு தடவை இருக்குது 561 அப்படின்னு. இப்போ பிசியில் இருக்குது. இப்போ ஏபியில் 51 அப்படின்னு வருமானு பாருங்கள். அதோட இங்கே பாருங்கள், இங்கே ஏசியில் ஒரு 05, இங்கே பிசியில் ஒரு 05. அப்போ ஏபி ஒரு 05 வரணும். ஓகேங்களா? ஏபியில் ஒரு 05 வரணும். சரி, ஃபாலோ பண்ணுறவங்க இந்த மாதிரி மெத்தடெல்லாம் எடுத்து வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு பிசியில் 74 இருக்குது, 47 இருக்குது.
பிசியில் இங்கே பாருங்கள் 47, இங்கே 74. அடுத்த 4 இன்னும் பி போர்டில் வரல. இந்த மாதத்தில் ஒரே 4 தான் இருக்குது. இல்லை 45 இருக்குது. அதை தான் சொல்ல வந்தேன். இந்த 45 நமக்கு பிசியில் 54 அப்படின்னு திரும்பணும். ஓகே, 45 பிசியில் 54 அப்படின்னு திரும்பணும். அதெல்லாம் வச்சு நேற்று நான் 054ன்ற ஒரு நம்பருமே கொடுத்துருந்தேன். ஆனால் 754மே வந்து சொல்லியிருந்தேன். இந்த 75ன்ற நம்பரு அது கரெக்டாக வந்து 25ன்னு வந்துடுச்சு. போன மாதத்தில் நமக்கு 65ன்னு ஏபியில் நிறுத்தினாங்க. அது பிசியில் இப்போ 51 நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி அடுத்த மாதத்தில் இந்த 5ன்ற நம்பர் வரும்போது ஏதாவது ஒரு நம்பரு கண்டிப்பாக நிற்கும். அதையுமே பார்த்துங்க. மேக்ஸிமம் 01ன்ற நம்பரு கேமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 01ன்னு வரும்போது மறுநாளும் நம்ம 01 ப்ளே பண்ணணும். இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் நானும் மறந்துடலாம். அன்றைக்கி வீடியோ போடாமலும் இருக்கலாம். அதனால தான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த 4ன்ற நம்பரு பார்த்துங்க. இந்த 47க்கு இங்கே நமக்கு 74 அப்படின்னு வந்தது. அப்போ இந்த 45க்கு பிசி 54ன்னுமே ஒரு நம்பர் வரணும். பிசி 54 அப்படின்னு வரணும். அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு 84 இருக்குது, இங்கே ஒரு 64 இருக்குது. ஏன்னா இந்த 74க்கு மேலே தான் இந்த 64 இருக்குது. அப்போ இந்த 64 நமக்கு 46 அப்படின்னு பிசி அடிச்சிட்டா நாம் இந்த 48 எடுத்து ஃபாலோ பண்ணணும். இந்த 54 ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இந்த நம்பரெல்லாம் பார்த்து வச்சுங்க. 4ன்ற நம்பரில் நமக்கு 84, 64, 74. ஓகேங்களா? அப்போ இந்த 74 இங்கே 47 அப்படின்னு வந்திருந்தா நம்ம இப்போ இந்த 64, 84 கண்டிப்பாக திரும்பியே ஆகணும். பிசியில் 48, 46 அப்படின்னு. அப்படி 48, 46 வந்துச்சுன்னா நம்ம இந்த 45, 54 அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால் இந்த 4ன்ற நம்பரை வச்சு தான் பிசியில் பார்த்துக்குங்க. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இந்த குழு என்ன கிடைக்கணும் அப்படின்னா, இந்த 47க்கு இந்த 74, இந்த 74க்கு 24 அப்படின்னா, இந்த 24க்கு 74 அப்படின்னா, இந்த 47க்கு 42 பிசி அடிக்கணும். அப்படி 42 பிசி அடிச்சிட்டா நாம் 46, 48 ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ முதல்ல 42ன்ற நம்பரை பிசியில் ஃபாலோ பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு எந்த நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். நான் வந்து 0770 ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெத்தட்லலாம் உங்களுக்கு எந்த நம்பரு ஃபாலோ வருதோ அந்த நம்பர் எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் ஒரு 4-5 நாளில் ஏதாவது ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும்.